प्रणतोस्मि नित्यं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लंका भयंकरं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमदिपाठलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் சென்னையில் பிரசித்தி பெற்ற எத்தனையோ ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாய் கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீ ஐயப்பனுடைய ஆஸ்தானம் அண்ணா நகரில் இந்த இங்கிலீஷில் மம்மி ரிட்டர்ன்ஸுங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 6.25 வருஷம் கழிச்சு இப்போ வரேன் இந்த இடத்துக்கு. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அளித்த தேவஸ்தானத்தை சேர்ந்த கமிட்டி மெம்பர்ஸ், வாலண்டியர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய தாந்திரிகர்களுக்கு நமஸ்காரங்கள் சொல்லி, வெள்ளிக்கிழமை அதாவது சுவாமி அறிமுகப்படுத்தினார். பேசும்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டார், 2-3 மாதத்துக்கு முன்னாடி டைம் எப்படின்னார். நான் சொன்னேன் 5 to 7 வச்சுக்கோங்கோ. இந்த 6:30லேருந்து 8:30 வச்சுட்டா அவாவா பெரியவாள்லாம் ஆற்றுக்கு போய் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போய்டுறது. 5 மணிக்கு யாராவது வருவாளா, அவர் கொஞ்சம் பயம். ஏன்னா உத்தியோகத்தை பார்க்குறவா இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றிட்டு வச்சுக்கலாமே, ஒர்க் ஃபார் ஹோமும் வச்சுக்கலாம் இல்லையா. வீட்டிலேருந்து உழைக்கிறதும் முக்கியம்தான், வீட்டுக்காக உழைக்கிறதும் முக்கியம்தான். வீட்டுக்காக உழைக்கிறதுல ஜீவாத்மாவுக்கு உழைச்சுட்டா அந்த 5 மணி இங்கே பண்ணிவிட்டு அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் ராத்திரி யூ மே ஹாவ் டு ஃபில் யுவர் டைம் ஷீட். இஃப் யூர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் யூ கேன் யூஸ் தட் 1 hour in the night as well. அதனால் இவ்வளோ பேர் பெரியவாள்லாம் வந்திருக்கேள், இளைஞர்கள்லாம் வந்திருக்கா. அதனால் we have a plethora, a age range as well. முக்கியமாக நிறைய பேர் எனக்கு எழுதியிருந்தா ஃபேஸ்புக்கில், காயத்ரி ராமாயணம்ங்கிறது என்ன இல்லையா, யார் இந்த காயத்ரி மாமி? ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கோம், காயத்ரி கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன காயத்ரி ராமாயணம்? அது சொல்கிறதுக்கு தானே 3 நாள் வந்திருக்கேன். நமக்கு பாரத தேசத்தில் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் யாவை அப்படின்னு பார்த்தா வேதம், வேதாந்தம், பல பேர் பகவத்கீதான்னு சொல்லுவா. நிறைய பேருக்கு பாகவதம்ங்கிறது அத்தனை முக்கியம், ஸ்ரீமன் நாராயணியம்ங்கிறது அதை விட முக்கியம். இல்லை நடுவில் ரொம்ப ஒரு நடுநாயக கல்லாய், அதாவது இப்போ தாய்மார்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு கொடி தரிக்கும் போது ஒரு முகப்புன்னு ஒன்று இருக்கும், அதுதான் அந்த ஃபுல் செயினுக்கே அழகு சேர்க்கும். அந்த மாதிரி நம்ம சனாதன தர்மத்தில் அழகு சேர்க்கக்கூடிய எத்தனையோ கிரந்தங்கள் இருப்பினும், தத்துவார்த்தங்களை சொல்லக்கூடிய எத்தனையோ கிரந்தங்கள் இருப்பினும், ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஒரு தனி ஏற்றம். ரொம்ப முக்கியமான கிரந்தம், பிரமாண கிரந்தம். ராமாயணம் ஒன்று சொல்லிடுத்து அதை இன்னொரு புராணமோ வேற ஏதாவது ஒரு முக்கியமான கிரந்தம் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றது. ஒரே சம்பவத்தை ராமாயணம் ஒரு தினுசா சொல்லியிருக்கு, வேற புராணமோ இதிகாசமோ கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்குன்னா எதை நம்ம ஏற்றுக்கிறது? தெல் பி அ கான்ஃப்ளிக்ட் இல்லையா. நம்மள ஒரு புஸ்தகத்தை மட்டும்தான் நம்ம கொண்டாடுவோங்கிற மதம் கிடையாது, எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா பெரியவாள்லாம் சொல்கிறா,
ராமாயணம் ஒரு சம்பவத்தை சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா வேற புராணங்கள் வேற அதே சம்பவத்தை வேற மாதிரி சொன்னா ராமாயணம் சொல்றதை தான் ஒத்துக்கணும். சுலபமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இது புரியறதுக்காக சொல்லிட்டு நான் கதா பிரவேசம் பண்ணி விடுறேன். பெருமாள் பிராட்டி ராமனாக சீதையாக பிறந்து மணந்து 12 வருட காலங்கள் சாகேதபுரியான அயோத்தியாவில் நன்றாக தங்கி, அப்புறம் கைகேயி சொல்லை கேட்டு கலக்கிய மாமனத்தரளாய் கைகேஷி வரம் வேண்ட என்று அவள் வரங்கள் கேட்க ராமனுக்கும் நியமமாறுது அவர் காட்டுக்கு 14 வருஷம் போகணும். ஆச்சா, இப்ப இவா வரா வந்துட்டு அயோத்தியா பட்டணத்தை தாண்டி விடுறா. இப்ப வெளியூர் அயோத்தியாவுக்கு வெளியில தங்கணும்னா அயோத்தியாவுக்கு வெளியில ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் நந்தி கிராமத்துல கூட தங்கியிருக்கலாமே. தங்கினா அவளுடைய ஒரிஜினல் பிளான் என்னன்னா, ரொம்ப தூரம் இருந்துட்டா வயசான அப்பா இல்லையா, ராமர் கிளம்பும் போது அப்பா உயிரோட இருந்தாரே, பாவம் இவ்வளவு வயசான அப்பாவை எதுக்கு விட்டுட்டு போவானே, பக்கத்திலேயே இருக்கலாம்னு பார்த்தா அயோத்தியாவில் இருக்கக்கூடிய வாசிகள்லாம் புது ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டான். ராமன் எங்க தங்குறாரோ அங்க போய் ஒரு மேஸ்திரியை கூட்டு வீடை கட்டுப்பான்னு சொல்லி அங்க போய் செட்டில் ஆயிட்டான். இது சரியாகாது, நம்ம காட்டுக்கு போகணும்னு பார்த்தா காடு அயோத்தியா ஆயிடும் போல இருக்கு, அயோத்தியா காடு ஆயிடும் போல இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணார், கங்கையை கடந்து ஸ்ருங்கிவேரபுரம்ங்கிற இடத்துல போய் குஹப்பெருமானுடைய வெட்டுவச்சேரியில தங்கினார். அங்கேருந்தோ பார்த்தா எல்லாரும் இந்த தூர்பின்லேருந்து பார்த்துருந்தா, பைனாகுலர்ஸ்லேருந்து ராமர் சாப்பிட்டுட்டார், எழுந்துட்டார், பல்ல தேய்ச்சுட்டார், குளிச்சுட்டார். ஐயோ இவாளை விட்டுட்டு போனாதான் நன்னா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சித்திரக்கூட்டம்னு ஒரு இடத்துக்கு போனார். நடுவுட பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி சித்திரக்கூட்டத்துக்கு போயிருப்பார். இதெல்லாம் நீங்கள்லாம் ராமாயணத்தை கரைச்சு குடிச்சவா, உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. இப்போ சித்திரக்கூட்டத்துக்கு போயிருக்காரா, சித்திரக்கூட்டத்தில் வசிக்கும் போதுதான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு உறங்கும் போது ராமன் சீதையின் மடியில தன் தலையை வச்சுன்னு படுத்துட்டு இருந்தார். அப்ப லக்ஷ்மணன் ஏதோ, அவர் தானே லக்ஷ்மணன் தான் ஆல் இன் ஆல், அவளுக்கு லாக்டவுன் வந்தாலும் ப்ராப்ளமே இல்லை, அவர் தான் வீட்டு வேலை பார்க்குற கூடவே கூட்டுன்னு வந்துட்டாளே, பெருக்கிறது துடைக்கிறது எல்லாம் அவர் அதை பார்த்துட்டார். அவர் உள்ள உட்காந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். சீதை மடியில ராமன் தன்னுடைய தலையை வைத்துக்கொண்டு விஸ்ராமம் ஆராமம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது சீதையினுடைய மார்பை ஒரு காக்கா அலகால குத்திடுத்து. இது அயோத்தியா காண்டத்துல வரக்கூடிய நிகழ்ச்சி, சித்திரக்கூட்டத்துல வரக்கூடிய நிகழ்ச்சி. ஆனா இதை வால்மீகி அங்க சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணிவிட்டார்னா, சுந்தர காண்டத்துல சீதா பிராட்டி கிட்ட ஹனுமான் போயிருக்கார். அவர் இந்த மோதிரத்தை காமிச்சார். சீதா பிராட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் வந்துடுத்து, சரி இது ராமனுடைய தூது வந்தான். ஏன்னா ராவணன் கிட்ட இந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்கல, அதனால தான் மாட்டினுட்டான். அதனால ஃபர்ஸ்ட் மோதிரத்தை கொடுன்னு கேட்டான். மோதிரத்தை குடுன்னு கேட்ட உடனே கூட அவளுக்கு கொஞ்சம் சம்சயம், இது இந்த ஒரு வேளை வேற யாராவது கூட மோதிரம் பண்ணிக்கலாமே, அச்சு பண்றது என்ன கஷ்டமா, அதனால என்ன பண்றதுன்னு பார்த்தா அப்புறம் தன்னை ரொம்ப பரிசோதனை பண்ணி ராமருடைய வடிவழக சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய சூடாமணியை கொடுத்தா. எடுத்தா இப்போ சூடாமணியை கொடுக்கும்போது கூட ஹனுமாருக்கு சந்தேகம் கிடையாது, இது சீதா பிராட்டி தான். அதாவது துல்லியசீல வயோவிருத்தான் துல்லியாபிஜன லட்சணம்னு ஒரு ஸ்லோகம், சீதையை பார்த்துட்டு இது சீதையாக தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். ஆனால் முன்னாடி சீதையை பார்த்தது கிடையாது. இப்போ ப்ரொஃபைல் ஃபோட்டோலேயே நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனால் பல பேர் லாக் த ப்ரொஃபைல்னு போட்டுருவா. அவள் திருமுகமானது ஒருத்தருக்கும் தெரியப்படாது, ஏன்னா திருஷ்டி பட்டு தானே என்ன பண்ணுறது. அதனால் அடக்கமாக போட்டு அதுக்கு பாஸ்வேர்ட்லாம் போட்டு நம்ம அவகிட்ட வினையாடி பிரபத்தி பண்ணி சரணாகதி பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை திறந்து விடுங்கோன்னா தான் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு அவளுடைய அழகான சௌகுமாரிய லாவண்ய சௌந்தரியங்களோடு கூடிய திருமுகத்தை நமக்கு காண்பிப்பா. இப்போ சீதை எப்படி இருக்கான்னு அவருக்கு தெரியாதே. இப்போ அதனால் அவர் என்ன பண்ணுறார், ஹனுமான் திருவடி, அம்மா உங்களுக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை என்கிட்ட சொல்லுங்க, நான் இதை அவர்கிட்ட போய் சொன்னேனான்னு அவர் திண்ணம் நம்பிடுவார். நீ கீதாவை பார்க்கல, சீதாவை தான் பார்த்துருக்கே அப்படின்னு நம்புவர். அப்போ சீதா பிராட்டி சொல்றா, நானும் ராமனும் சித்திரக்கூடத்தில் வசிக்கும் போது ஒரு நாள் ராமன் தன் திருமுகத்தை தன் தலையை என்னுடைய மடியில் வைத்து உறங்கிக் கொண்டு இருக்கும் போது முடிக்கிறாளா, அப்போ ஒரு காக்கா அலகால குத்தித்து. இதோட நான் நிறுத்த போறேன். இப்ப நான் கேட்க போறேன், அந்த காக்கா யாரு சொல்லு. வாழெல்லாம் உட்காத்தி வச்சு காரணமே அதுதான். காக்கா யாரு சொல்லு. இந்திரனோட பிள்ளை, கரெக்ட், எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? யார் அந்த இந்திரனுடைய பிள்ளை? ஜெயந்தன். என்ன சார் இந்த மாதிரி சாதாரண கேள்வியெல்லாம் நாங்கள்லாம் எங்க அண்ணா நகர்காரானா சும்மாவா? வால்மீகிக்கே டவுட்னா எங்களை தான் ராமாயணம் கேட்கணும், நீங்க உட்காந்து இது காக்கா பேர் என்னன்னு ஜெயந்தன்னு சொல்றீங்களா? கவனிங்க, இப்பதான் சூக்ஷ்மம்.
ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகியின் ஆதி காவியத்துல காக்கா கொத்தித்துன்னு இருக்கு, இந்திரனுடைய பிள்ளைன்னு இருக்கு, ஆனா ஜெயந்தன் இல்லை. சார், இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் தானே, அவர் என்ன ஃபேமிலி பிளானிங்கா, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரே பிள்ளையை தானே பெற்றிருப்பார். அவருக்கு எவ்வளோ பிள்ளை இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல வால்மீகி ஜெயந்தன் தான் தெரிஞ்சுனா ஜெயந்தன் சொல்லியிருப்பாரே. ஆனா சில புராணங்கள் ஜெயந்தன்னு சொல்றது. இப்ப என்ன பண்ணலாம்? காக்கா, இந்திரனுடைய பிள்ளையான காக்கா தான் சீதையினுடைய மார்பை அழகால கொத்தி எடுத்துன்னு ராமாயணம் சொல்றது. இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் தான் கொத்தினான்னு ஒரு புராணம் சொல்றது. அப்ப இதுல இருந்து எப்படி நம்ம சமரசத்துக்கு வரலாம்? இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன் காக்கா வடிவில வந்து கொத்தினான்னு சொல்லிடலாமா? சாலமன் பாப்பையா மாதிரி ஒரு தீர்ப்பு. அவ காக்காங்கிறா, இவ ஜெயந்தன்கிறா. அந்த ஜெயந்தன் தான் சார் அந்த காக்கா, முடிச்சுடலாமே. அப்படி முடிக்கல தேசிகன். சுவாமி தேசிகன் என்ன சொல்றார்? வால்மீகி காக்க மாத்திரனர், காக்கா உருவத்தில். அப்படின்னா இந்திரனுடைய பிள்ளை காக்கா. இது இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் an other son ஜெயந்தா. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த பாயிண்ட், ராமாயணத்துல ஒரு விஷயம் வந்து வேற புராணம் வேற தினுசா சொல்லி கொடுத்தான அதை ஏத்துக்க கூடாது, ராமாயணத்தை தான் ஏத்துக்கணும். அது என்ன சார் ராமாயணத்துக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம பிரார்த்தனா ஸ்லோகத்துல மங்கள ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னோம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம். அக்ஷரம், ஒவ்வொரு லெட்டரும் ராமாயணத்துல முக்கியம். என்ன சார் லெட்டர்லாம் முக்கியமா? இப்போ உங்க காலத்துல ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல என்ன கத்தின, டிங்கிள் டிங்கிள் கத்தின. டிங்கிள்ல பாரு, டி இஸ் இம்பார்ட்டன்ட், டபிள்யூ இஸ் இம்பார்ட்டன்ட் நான் சொல்வேன், டிங்கிள் இஸ் இம்பார்ட்டன்ட் அவ்வளவுதான் சொல்வேன். ராமாயணத்துல மட்டும் ஏன் அந்த அக்ஷரம் ரொம்ப முக்கியம்? ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா எனக்கும் முதல் தடவை அரங்கேற்றம் இந்த டாபிக். அதனால் ஒரு 10 நாளாக உட்காந்து இதையே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது சில சமயங்கள் என்ன ஆகிடும்னா, ஆர்கனைசர்ஸ்க்கு நம்ம ரொம்ப எந்தூவாக போட்டு ஒரு டாபிக் கொடுத்துருவோம். அப்புறம் நமக்கு டைமே கிடைக்காது. ஐயோ இந்த மாதிரி டாப்பிக்கை கொடுத்துட்டோமே, ப்ரிப்பரேஷனுக்கே டைம் இல்லையே. சாதாரணமாக ஏதாவது நாராயணியம் அக்ரே பஷ்யாமின்னு ஒரு டாபிக் கொடுத்துருந்தா டப்ப 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 டப்பன்னு வந்து சொல்லிடலாம். அது ஒரு 50 தடவை 60 தடவை சொல்லியிருக்கோம். இப்போ காயத்ரி ராமாயணம்னு கொடுத்துட்டோமே, முதல் தடவையாச்சே. அண்ணா நகர் பீப்புளெலாம் வந்து ஏதாவது நம்ம தப்பாக சொல்லிட்டா வேற அப்ஜெக்ஷன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதனால் ப்ரிப்பரேஷன். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ராமாயணம்ங்கிறது அவ்வளோ சூக்ஷ்மமான கிரந்தம். சரி, இப்போ ராமாயணத்தை இதோட இப்போ மதுராட்சரம் நிறுத்தியிருக்கோமா, இதை பார்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும், நம்ம ரொம்ப ஜாகிரதையாக சேர்க்கணும். இந்த கச்சேரிக்கும் உபன்யாசத்துக்கும் அதுதான் எப்போவுமே டிஸ்அட்வான்டேஜ். கச்சேரியில் நீங்கள் வந்து அவ வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டானா அடுத்தது ஒரு பாட்டு வரும், அடுத்தது ஒரு நிரவல் வரும், அடுத்தது ஒரு ஆர்டிபி பல்லவி பாடி முடிச்சோன்னு ஒரு தனியாவர்த்தனம், கிளாப் அந்த இடத்துல கரெக்டாக தட்டணும், அப்புறம் ஒரு துக்கடா வரும், தில்லானா வரும், பவமான அப்படி கம்பீரமாக எழுந்துப்போம். இந்த உபன்யாசத்தில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி இந்த உபன்யாசகர் நடுவில் ஏதாவது கேள்வி கேட்பார் இல்லையா? அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் தான் உபன்யாசம் புரியும். இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், நாளைக்கு வரணுமா வேண்டாமா. சரி, இப்போ இன்னும் 2 ஸ்லோகம் உங்களுக்கு நான் புதுசாக சொல்ல போகிறேன். இது நீங்கள் கேட்டிருக்கேளா இல்லையான்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தை பாருங்க. தேஜஃப் பரம் தத் சவிதுர்வரேண்யம் தாம்னா பரேண பிரணகாத் சுவர்ணம் த்வம் புண்டரீகே க்ஷணமாமனந்தி ஸ்ரீரங்கராஜம் தமுபாசிஷீய प्रतिपुरुषमनेकाः प्रत्यवस्थं विचित्राः शुभ गतिषु धियो यश्चोदयन्त्यञ्जसानः अखिल चिद अचिद अंतर्यामि तद्विष्णु संज्ञं सवितुरहमुपासे तस्य देवस्य भर्गः அப்படின்னு 2 ஸ்லோகம். இல்லை சில வார்த்தைகளை கேட்டால் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? காயத்ரி மந்திரம் மாதிரி இருக்கா? இல்லை காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்லோகம் என்னங்கிறத சொல்லிட்டு நான் கதா பிரவேசம் பண்றேன். சனாதன தர்மத்தில் பெரியோர்கள் சொன்ன விதத்தின்படி, நான் வந்து இங்க புரட்சியாளர்லாம் கிடையாது, பெரியோர்கள் நமக்கு சொன்னபடி இன்னாருக்கு இந்த வயசில் பூணல் போட வேண்டும்னு ஒரு நியமனம் இருக்கு. இன்னாருக்கு திரைவர்ணிகர்களுக்கு ஆண்களுக்கு 7 வயசுல மினிமம் ஏஜ், ரொம்ப உச்சாரணம் ரொம்ப நன்னா இருந்துட்டுனா 5 வயசுல கூட போடலாம். மினிமம் ஏஜ் 7, அது மேக்சிமம் போயிட்டே இருக்கும்.
இப்போ பூணல் போடணும்னு ஒரு நியமனம். இந்த பூணல் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த உதக சாந்திலாம் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு வைதீக மந்திரமான அந்த வேத மந்திர ஜலத்தால் நீராட்டம் கண்டருளி அடுத்த நாள் அதுக்கு ஷவரம் பண்ணி அதுக்கு அது குடுமையெல்லாம் வச்சு அழகாக அதுக்கு அந்த வஸ்திரத்தை அந்த வேஷ்டியை கட்டி அப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் நடுவில் ஒரு திரையை போட்டு மேலே ஒரு திரையை போட்டு அப்பா திருத்தந்தையார் அந்த குழந்தைக்கு பிரம்மோபதேசம் செய்ய வேண்டும். அந்த பிரம்மோபதேசத்தில் என்ன மந்திரம் அப்பாவுக்கு கற்று தருவார்? என்ன மந்திரம்? காயத்ரி மந்திரத்தை கற்று தருவார். அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லையா? எல்லாரும் வாழ்க்கையிலேயே ட்ரஸ்ட்ல தான் ஓடுறது. அப்பாக்கே அப்போ இன்னும் பிரம்மோபதேசம் ஆலைன்னா என்ன பண்ணுறது? அதனால அப்பாவுக்கு பிரம்மோபதேசம் ஆயிருக்குங்கிற நம்பிக்கையில் அப்பா பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் காயத்ரி மந்திரத்தை சீக்ரெட்டாக பண்ணி வைப்பார். அந்த சீக்ரெட்டுக்கு நம்ம 10 லட்சம் செலவு பண்ணுவோம். ஏன்னா ஒரு இலைக்கு இவ்வளோ ரூபா வாங்கி எல்லாருக்கும் போட்டோம்னா அந்த சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை அழகாக காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்துட்றார். அப்படின்னா காயத்ரி மந்திரம்ங்கிறது ஒரு சீக்ரெட் தெரியறதா? ஏன்னா சீக்ரெட்டாக இல்லைன்னா சதஸில் சொல்லலாம்னா அவர் நேரடியாகவே சொல்லியிருப்பார். எதுக்கு மேலே ஒரு வேஷ்டியை போட்டு ராமராஜ் வேஷ்டியை போட்டு இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு அந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே அப்பா பிள்ளைய மடியில் உட்காத்தி வச்சுண்டு, அதனால தான் 7 வயசில் போட்டுட்டா மடியில் உட்காத்தி வைக்க முடியும், இல்லாட்டா அப்பாவை அது மடியில் உட்காத்தி வச்சுக்கணும். அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறது அது ஒரு சீக்ரெட். கரெக்டா? இது இன்னும் யாருக்கு உபநயனம் ஆயிருக்கோ அவாதான் சொல்லணும். என்ன சார் இது? இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிசஸ் தான் நாங்கள் கண்டிக்கிறோம். நான் வாஸ்தவமாகவே சொல்கிறேனே, அந்த காலத்து ரிஷிகள் ஸ்திரீகள் காயத்ரி மந்திரம் சொல்லலாம்னு சொல்லியிருந்தா இந்த உலகம் இன்னும் பெட்டர் பிளேஸாக இருந்திருக்கும். ஏன்னா தர்மத்தை காப்பாற்றக்கூடியதில் ஸ்திரீகள் ஹாவ் அ பெட்டர் ரோல் டு பிளே தென் மென். மென் ஆர் நாட் தட் எஃபெக்டிவ். ஆனால் அந்த காலத்து ரிஷிகள் ஸ்திரீகள் ஆண்கள் சொல்லட்டும், ஸ்திரீகள் அவர்களை ஊக்குவிக்கட்டும்னு அவள் ஒரு ரூல் வச்சிருக்கா. அது நம்ம கொஸ்டின் பண்ணலாம், கொஸ்டின் பண்ணாமல் இருக்கலாம், அதை இப்போ தனியாக வச்சுப்போம். இப்போ இந்த காயத்ரி மந்திரத்தை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அது தர்மம். அது சூரியனை நோக்கி சொன்னால் அது சூரியனை உதிக்க விடாமல் தவிர்க்கக்கூடிய சில அசுரர்களை மந்தேகாருணம்ங்கிற ஒரு துவீபத்தில் போய் தள்ளும் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. சூரியனை உதிக்க வைக்கிறது யாருன்னா நம்ம அண்ணா நகரில் காத்தால சந்தியாவந்தனம் பண்ணுற ஒரு மாமா. புரியுறதா? இந்த சூரியனை உதிக்க வைக்கிறது தான். நீங்கள் உடனே சென்னையில் சூரியனை உதிக்க வச்சுட்டோமே சார், நீங்கள் திரும்பி நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லணும். நான் சொல்லக்கூடியது சூரியனை உதிக்க சொல்ல, கார்த்தால் எழுந்துக்கக்கூடிய சூரியனை, அஸ்தமிக்கக்கூடிய சூரியனை, எல்லாத்துக்கும் காரணம் இவர் சொல்ல காயத்ரி மந்திரம். இப்போ நான் மறுபடியும் நீங்கள் 2வது அர்த்தம் கற்பிக்கக்கூடாது. நான் அம்மா கோஷ்டி, தாய்மார்கள் கோஷ்டி. இப்போ நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாதுன்னா எப்படி? அதுக்கு தான் இந்த 2 ஸ்லோகங்கள். அந்த மந்திரத்தை ஸ்லோகமாக்கிட்டா 2 ஆச்சாரியர்கள். யாருன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத் ராமானுஜருடைய ஆசையான பிள்ளை அப்படின்னு கொண்டாடப்பட்ட கூரத்தாழ்வானுடைய பிள்ளை பராசர பட்டர்னு பேர். அவர் என்ன சாதிக்கிறார்? நீ காயத்ரி மந்திரத்தால் என்ன சொல்ற? சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய தாமரை கண்ணனான பகவானை இழுப்பறேன்னு சொல்லிட்டேன். பாருங்க, நான் எதுக்குமே சப்போர்ட் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தா. சூரியனை பத்தி சொன்னேன், அம்மாவை பத்தி சொன்னேன், இப்ப தாமரை பத்தி சொல்றேன். அதனால தாமரையை ஒத்திருக்கக்கூடிய நேத்திரங்களை படைத்த பகவானை உதிக்க செய்யக்கூடிய காயத்ரி மந்திரத்தின் அர்த்தத்தை என் கண்ணெதிர்க்க நான் ரங்கநாதனா ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிறேனேங்கிறார். ஆச்சா, பாயிண்ட் நம்பர் 1. இது பராசர பட்டருடைய ஸ்லோகம். மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை சேவிச்சுடுறேன். ஏன்னா நீங்கள் அப்புறம் நீங்கள் யூஆர் ஆல் ஃப்ரீ டு ரெக்கார்ட். நம்மளாம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்லாம் இல்லை. நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில், இல்லாட்டா வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். வீடியோவில் நம்ம சுமாராக தான் இருப்போம், ஆடியோவில் மட்டும் பண்ணிக்கலாம். தேஜப் பரம் தத் சவிதுர்வரேண்யம் தாம். நான் தினமும் சொல்ல போகிறேன், கவலைப்படாதீங்க. அப்படின்னா நீங்கள் நாளைக்கும் நாளைக்கும் வரணும், நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். தாம் நா பரேணா பிரணகாத் சுவர்ணம் துவாம் புண்டரீகே க்ஷணமாமனந்தி ஸ்ரீரங்கராஜம் தமுபாசிஷிய அப்படிங்கிற ஸ்லோகம். அதாவது சூரியனுக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நாராயணனுடைய தாமரையை ஒத்த நேத்திரங்களையோடு கூடிய பகவானை நான் காயத்ரி சொல்லி உதயம் பண்ண வைக்கிறதும், என் ஸ்ரீரங்கத்தில் உபய காவேரி மத்தியத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை பார்க்கறதும் ஒண்ணு. இந்த காயத்ரி மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை ஸ்திரீகள் சொன்னா காயத்ரி மந்திரம் சொன்ன பலனே எவ்வளவு ஈஸியா எடுத்து பாருங்க இல்லையா? ஏதாவது நம்ம ஷார்ட்கட் வச்சிருப்போம் இல்லையா, அதுதான் இது.
அடுத்தது இன்னொரு ஸ்லோகம். இது 750 வருடங்களுக்கு முன்பு சுவாமி வேதாந்த தேசிகன் சததூஷணின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார். அதுல 23வது வாதம்ன்ற ஒரு இடத்துல காயத்ரி மந்திரத்தோட சூக்ஷ்மத்தை சொல்றார். பிரதி புருஷமனேகாஹ பிரத்யவஸ்தம் விசித்ராஹ சுபகதிஷு தியோ யஸ்சோதயந்த்யஞ்சசானஹ அகில சிதசித் அந்தர்யாமி தத்விஷ்ணு சஞ்ஞம் சவிதுரஹமுபாசே தஸ்ய தேவஸ்ய பர்கஹ. எந்த சூரியனை உதிக்கச் செய்தால் எனக்கு ஞானம் வளருமோ அதே ஞானத்தை வளர்க்கக்கூடிய சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை நான் சேவிக்கின்றேன் இந்த ஸ்லோகத்தால். இதுவும் காயத்ரி மந்திரத்தோட சாரம். ஆயிடுதா? சரி, இப்போ இது உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ டாபிக் உள்ள பிரவேசம் பண்ணலாம். முதல்ல ராமாயணத்துல ஒரு அக்ஷரமும் முக்கியம்னு சொன்னேன். காயத்ரி மந்திரம் எல்லாரும் சொல்லும்படியா 2 ஸ்லோகத்துல சாரத்தை பெரியவாள்லாம் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். இந்த டாபிக் வாட் இஸ் திஸ் காயத்ரி, வாட் இஸ் திஸ் ராமாயணம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத் ராமானுஜர்னு ஒரு ஆச்சாரியன், எங்கேயும் பிறக்கல, நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்தார். இதோ பக்கத்தை ஸ்ரீபெரும்புதூர்னு ஒரு பெரிய ஃபேக்ட்ரிலாம் இருக்குது பாருங்க, நடுவில் அவர் பிறந்தார். அப்போல்லாம் அது அக்ரஹாரமாக இருந்தது, இப்போ ஒரு எங்கே போனாலும் ஃபேக்ட்ரியாக இருக்குங்க. அந்த ஸ்ரீபெரும்புதூர் என்னும் சிறு அக்ரஹாரத்தில் பிறந்த பகவத் ராமானுஜர் அவருடைய சொந்த மாமா, அம்மாவுடைய பிராத்தா, பெரிய திருமலை நம்பிகள்னு பேர். எல்லாரும் என்கிட்ட ஒன்று சொல்லிவிடுவா உபன்யாசம் ஆனோன்னு. சார் நீங்கள் சொல்லும்போது உபன்யாசம் அவ்வளோ பிடிக்கிறது சார், நல்லா புரியுறது, ஆனால் பேர்லாம் ஞாபகமே வச்சுக்க முடியலையே, கஷ்டமாக இருக்கே சார். திருக்குறுகை பிரான் பிள்ளான், குறுகை காவல் அப்பர், இல்லை என்ன சார் சிம்பிளாக ஏதாவது பேர் வைக்க மாட்டாரா, சச்சின் நிதின் அப்படின்னு ஏதாவது பேர் வச்சுருக்க மாட்டாள் இந்த ஆச்சாரியன்லாம், கடாபுடான்னு ஏதோ பேர். சரி, நீங்கள் கேட்கும்போது கதையை மட்டும் புரிஞ்சுங்க, பேரெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் டெம்பிளில் தான் வெப்சைட்டில் போட்டுற போகிறாளே, நான் ரிவீல் பண்ணிட்டேன், நாளைக்கும் வந்துருங்கோ, யூடியூப்பில் போடுறா, அப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்துக்கலாம். பெரிய திருமலை நம்பிகள்னு பேர் ராமானுஜருடைய மாமாக்கு. ஸ்ரீசைலபூர்ட அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அவரோட பேர். அவர் திருமலையிலிருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். திருப்பதியில் கைங்கரியம், அதுக்கு என்ன பண்ணணும், இந்த காட்டுக்கு நடுவில் புலி சிறுத்தைக்கு நடுவில் போய் கோவிலில் தங்கி கைங்கரியம் பண்ணணும். ஒருத்தர் போமாட்டா திருப்பதிக்கு அந்த காலத்தில். இமேஜின் பண்ணி பாருங்களேன், திருப்பதியில் ஆளே இல்லை. அப்போ ஆள் இல்லை. அடுத்தபடியாக மார்ச் 24 ஏப்ரல் 19 வரைக்கும் ஆள் இல்லை. 2020 அந்த 21 நாள் ஏரில் பாருங்க, அது 2 தடவை 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது இது. அதனால பெரிய திருமலை நம்பிகள் மலை மேலே இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் மட்டும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். என்ன பயமா இருக்கும் பாருங்க, கோவிலுக்குள்ள சிறுத்தை புலிலாம் வந்துட்டு போகும். அப்படி இருக்கும்போது ஆரோ ஒரு ஆஸ்திகர் வந்து சொன்னார், உம்முடைய தங்க பிள்ளை எம்பெருமானார்னு பேரு, ராமானுஜன்னு பேரு, அவன் உன்னை பார்க்க வந்திருக்கான். உடனே பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஒரே ஆசை, நல்ல குழந்தை, நம்ம தங்க பிள்ளை வேற, கிடுகிடுன்னு பிரசாதம் எடுத்துட்டார். திருப்பதி பிரசாதம் என்ன எடுத்துட்டு இருப்பார், லட்டு அந்த காலத்தை பிரசாதம் கிடையாது, வடை தான். திருப்பதினா வடை, பிராச்சீனத்தில் ஒழுகுல சொல்லக்கூடிய அந்த பிரசாதமே வடை. அந்த வடை தான் சார் ப்ராப்ளம். அது ஜலத்தில் ஊற வச்சு சாப்பிடணும் போல இருக்கு, உடைக்கவே முடியலையே அதை, இல்லையா? கருப்புளுந்தில் பண்ணுவார், ரொம்ப நல்லா இருக்கும், மிளகெல்லாம் போட்டு நல்லா பண்ணுவார். பிரசாதத்தை எடுத்துட்டு மாமா வந்து மலை மேலேந்து கீழே இறங்கி போறார், படியெல்லாம் கிடையாது. ராமானுஜருக்கு இது தெரிஞ்சுடுத்து, இவரை பார்க்கறதுக்காக மாமா இறங்கி வர்றாருன்னு. ஐயோ, அப்பேற்பட்டவர் நம்மளை பார்க்க வரலாமான்னு இவர் கிடுகிடு ஏற ஆரம்பிச்சுட்டார் மலையை. மாமா கீழே இறங்கிட்டு இருக்கார், ராமானுஜர் மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கார். ஒரு இடத்துல சந்திச்ச இடம் இன்னைக்கும் இருக்கு. நீங்க திருப்பதியை ஏறி சேவிக்கும் போது அந்த இடத்த பாருங்க, பெரிய திருமலை நம்பிகளும் ராமானுஜரும் சந்திச்ச இடம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மாமாவை பார்த்து, ரொம்ப படிச்சவர் அவர், அவரை பார்த்து சொன்னார், மாமா, அடியேனை போல் ஒரு நீச்சனை பார்ப்பதற்கு தேவரீர் வர வேண்டுமோ? நீங்க உங்களை மாதிரி ஒரு ரொம்ப படிச்சவா, வயசுல மூத்தவா, என்ன மாதிரி ஒரு எளியவனை பார்க்கறதுக்கு நீங்க இறங்கி வரலாமா மாமா? யாரேனும் ஒரு நீச்சனிடம் பார்த்து இந்த பிரசாதத்தை அனுப்பியிருந்தால் அடியேன் பெற்றிருப்பேரே, தேவரீர் வந்து இருக்க வேண்டுமோ? சாதாரணப்பட்டவன் என்ன மாதிரி யாராவது ஒருத்தனை கூட்டு பிரசாதத்தை அமைச்சிருந்தா பரவாயில்ல. அதுக்கு நம்பிகள் சாதிச்சாராம். இளைய பெருமாளே, அதாவது ராமானுஜருடைய நிஜப்பெயர் இளைய பெருமாளே, நாம் சுற்றி முற்றிலும் பார்த்தோம், அடியேனை காட்டிலும் ஒரு நீச்சன் இல்லை என்று நாமே வந்தோம்.
என்னை விட யாருப்பா இன்ஃபீரியர், நான் தான் லோவஸ்ட் பாட்டமில் இருக்கேன், நானே வந்துவிட்டேன். பிரசாதத்தை வாங்கிட்டார். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பிரசாத சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குமாம்மா இன்னி பண்ணதை கேட்டுட்டு 2 வார்த்தை, ஓகே லெட் ஸ்டே இன் டச், த வேர்ல்ட் இஸ் வெரி ஸ்மால், வி வில் மீட் ஒன்ஸ் அகெயின், ஓகே ஸ்டே இன் டச், சியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். இது ராமானுஜரை பார்த்து மாமா கேட்டார், எதுக்கு வந்ததற்கு காரணம் என்? ராமாயணத்தை தேவரீரிடத்தில் அர்த்த விசேஷங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ராமாயணத்தை கற்றுக்கணும். ராமாயணத்தில் என்ன சார் இருக்குது கற்றுக்கிறதுக்கு? தசரதர்னு ஒரு ஆள், ரொம்ப ஏஜெட், ரொம்ப வயசான ஒன்று பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டார். அப்புறம் குழந்தை பிறக்கலைன்னு புத்திரகாமேஷ்டி பண்ணார். பாயசம் வந்தது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், குழந்தைகள் பிறந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஃபாரின்லேருந்து ஒரு டாக்டர் இன்லா அந்த வீட்டுக்கு வந்தா, கைகேயின்னு பேர். அவளோடு சேர்ந்து சீதர வெள்ளாட்டிய மந்தரான்னு ஒத்தி வந்தா. அவள் வரம் கேட்க சொன்னால் இவளும் கேட்டா, இவரும் கொடுத்தார், அவளும் கிளம்பினா. போன இடத்துல எல்லாம் நன்னா போயிட்டு இருக்க சமயத்தில் ஃபாரின் கண்ட்ரி லங்காலேன்னு ஒருத்தர் வந்து கிட்னாப் பண்ணின்னு போயிட்டார். ராமர் வந்து உடனே ஒரு கோயிலேஷனோடு சேர்ந்து, குரங்குகளோடு சேர்ந்து ஒரு பிரிட்ஜை கட்டி அவரை கொன்று சீத்தையை மீட்டுன்னு வந்தார். இது 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டேன்னா இவ்வளோதான் ராமாயணமா அப்படின்னு கேட்டால், ராமானுஜருக்கு மாமா மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து கற்று கொடுத்துட்டு திரும்பி மலைக்கு போய் 365 நாளும் பண்ணி 1 வருஷ காலம் ராமாயணத்தை கற்றுண்டாராம் மாமா கிட்ட. என்ன சார் ராமாயணத்தில் என்ன சார் இருக்குன்னா, அதுதான் அவ்வளவு முக்கியமான கிரந்தம். அவர் கத்துண்டாரே, என்னெல்லாம் கத்துண்டார்னா 18 ரகசியங்கள். இதை நான் யூடியூப்ல சொல்லியிருக்கேன், நீங்கள் கேளுங்க. ராமாயணத்தில் ரகசியங்கள் 10 மணி நேரம் சொல்லியிருக்கேன், யூடியூப்ல இருக்கு, கேட்கலாம். பாஹ்யக்ஷேபா கலார்த்தா பவபயம் சத்விருத்தம் ஆச்சாரியவத்தா காயத்ரீயர்த்தா ஹிதமுச்சிதபரம் தத்வ அர்த்தாம்ச்ச பஞ்ச கார்பண்யம் சேஷபாவா கடக விதிபலம் பாரதந்திரியம் ததா தத் காஷ்டாகால பிரதீக்ஷா வசதி பதமிதி பிராகு அஷ்டாதசார்த்தான். 18 ரகசியங்களை, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை மாமா கிட்ட கத்துண்டாராம். அதுதான் இந்த ரகசியங்கள். அல்ல 6வது ரகசியம் காயத்ரி அர்த்தா. ராமாயணத்துக்குள்ள காயத்ரி இருக்கா? யார் சார் இந்த காயத்ரி அப்படிங்கிறத முதல்ல, இந்த காயத்ரி யாருங்கிறத நம்ம பார்ப்போம்.